நம்முடைய இந்த வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழலை அவன் விரும்புகிறான் என்பதை நம்முடைய கவனத்திலே எடுக்க வேண்டும். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். பொதுவாக உலகத்தில் உங்களுக்கு தெரியும், நம்ம யாரோடு நெருக்கமா இருக்கிறோமோ அவங்க விரும்புகிற மாதிரி நம்ம நடக்கணும்னு நினைக்கிறோம். நம்முடைய பெற்றோர்கள் விருப்பத்திற்கு போல் நாம் நடக்கிற போது நல்ல பிரியமுள்ள பிள்ளையாக மாறுகிறோம். முதலாளியின் விருப்பத்திற்கேற்ப நடந்தால் நம்பிக்கையான தொழிலாளியாக ஆக்கப்படுகிறோம். உலகத்திலே மற்றவர்களின் விருப்பத்தை புரிந்து நடக்கிறவர்களுக்கு கண்ணியம் கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கேற்ப நடந்தால் அல்லாஹ்வின் பார்வையில் நாம் உயர்ந்து விடுகிறோம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, மனிதர்களிடத்திலிருந்து அவன் விரும்புவது நம்முடைய பலகீனத்தை அவனிடத்தில் சொல்ல வேண்டும். அல்லாஹ் இடத்துல நம்ம பேசுறது நம்ம பலகீனத்தை பேசுறோம், நம்முடைய பலத்தை பேசக்கூடாது. அல்லாஹ்ட்ட கேட்கிற போது நான் யாரு தெரியுமா, அல்லாஹ் என் திறமை தெரியுமா, வலிமை தெரியுமா, அவன்கிட்ட போய் பேசுறது. அல்லாஹ்வுக்கு முன்னால் நம்ம பலகீனம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட மிக பலமானவர்கள் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்வார்கள், அல்லாஹும்ம இன்னி ضعீஃபுன் ஃபகவ்வினி. யா அல்லாஹ், நான் ரொம்ப ரொம்ப பலகீனமானவன். நபி கேட்கிறார்கள், நான் பலகீனமானவன், என்னை நீ பலப்படுத்துவாயாக. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நான் பலகீனமானவன். யார்? இந்த உலகத்தின் அருட்கொடை. நபி அவர்கள் ஒரு கட்டத்தில் சொல்வார்கள், சொர்க்கத்தில் 100 இளைஞர்களுடைய சக்தி எனக்கு இருக்குதுன்னா, சொர்க்கத்தில் 100 இளைஞர்கள், ஒரு சொர்க்க இளைஞன் துனியாவில் 100 இளைஞருடைய சக்திக்கு சொந்தக்காரர். நம்ம 100 பேர் எவ்வளவு சக்தியோ அது சொர்க்கத்தில் ஒரு வாலிபருடைய சக்தி. சொர்க்கத்தில் 100 இளைஞர்களுடைய சக்தி எனக்கு இருக்குது நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் கரெக்ட் தான். அல்லாஹ் எப்படி சொல்றாங்க, யா அல்லாஹ் நான் பலகீனமானவன். அல்லாஹ்வுடைய பார்வையில் அவருடைய தர்பாரில் நமது பலகீனத்தை சொல்ல வேண்டும், நமது திறமைகளை அல்லாஹ்ட்ட பேசக்கூடாது. அவனிடத்தில் கேட்கிற போது, மன்றாடுகிற போது, யா அல்லாஹ் நான் எதற்கும் லாயக்கானவன் இல்லை, யா அல்லாஹ் நான் ரொம்ப ரொம்ப பலகீனமானவன். இன்னும் நமது பெரியார்கள் பல பேர், யா அல்லாஹ் நான் கேவலமானவன், யா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூலே ஒரு கட்டத்தில் சொல்கிறார்கள், இன்னி தலீல், நான் ரொம்ப சாதாரணமான ஆள், யா அல்லாஹ். ஃபைஸனி, என்னை நீ கண்ணியப்படுத்துவாயாக. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நபி கேட்ட அந்த துஆவை, அதற்கான பதிலை நமக்கும் நசீபாக்கி தருவாயாக. நான் பலகீனமானவன், என்னை நீ பலப்படுத்துவாயாக. நான் ரொம்ப ரொம்ப சாதாரணமானவன், என்னை நீ கண்ணியப்படுத்துவாயாக. அல்லாஹ்வுடைய பார்வையில், அவனுடைய தர்பாரில் நம்முடைய பலகீனம், நம்முடைய இயலாமை அதை காட்ட வேண்டும். எப்ப நம்ம பலகீனத்தை சொல்கிறோமோ அல்லாஹ் நம்மை கண்ணியமாக்கி விடுகிறார். அவன் புறத்திலிருந்து பலம் கொடுக்கிறார். அல்லாஹ் எதை விரும்புகிறான்னு சொன்னா, நாம பெருமை பேசுறது அவன் விரும்புறது இல்லை. நம்ம எப்படிப்பட்ட ஆளு, நம்முடைய திறமை என்ன, நம்மை விட அவனுக்கு தெரியும். அலா யஅரிஃபு மன் ஹலக் அலா யஅலமு மன் ஹலக். அல்லாஹ் குர்ஆனில் கேட்பான், படைத்தவனுக்கு படைப்பை பற்றி தெரியாதா? படைத்தவனுக்கு படைப்பை பற்றி தெரியாதா? உன்னை படைத்தவன் நீ யார் என்று அவனுக்கு தெரியும். உன் வலிமை என்ன என்று தெரியும். உன் திறமை என்ன என்று அவனுக்கு தெரியும். அவனிடத்தில் என் வலிமையோ திறமையோ நான் பேசுவதற்கு தகுதி இல்லை. அல்லாஹ்வுக்கு உன்னை பற்றி அவனுக்கு தெரியும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், இங்கே அல்லாஹ்வுடைய தர்பாரில் நாம பெருமை பேசினா அவனுக்கு பிடிக்காது. ஹதீஸ்ல வரும், பெருமை என்னுடைய ஆடை, அல் கிப்ரியா ரிதாயி, பெருமை என் ஆடை. யாராவது பெருமை அணிஞ்சீங்கன்னா என் ஆடையை கலட்டி கேட்கறதுக்கு சமம். அவனை நான் விடமாட்டேங்கிறான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம்முடைய பெருமை அவன் விரும்புவதில்லை, நமது பலகீனத்தை அவன் விரும்புகிறான். நம்ம பலகீனமானவன் சொன்னதனால அவன் தாழ்ந்து போறது இல்லை. அவன் அப்படிதான் சொல்லணும். அவன் நம்முடைய மனநிலையை பார்க்கிறான். நண்பர்களே,
மன்னர் அனுஷருவான் ஒருவர் இருந்தார். மாமன்னர் அனுஷருவான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் காலத்தை ஒட்டி அவர் ஆட்சி செய்தார். மன்னர் அனுஷருவான் ஒரு தோட்டத்திற்கு வருகிறார். தோட்டத்தில் வந்தவர் அவருக்கு ரொம்ப தாகம். அந்த தோட்டத்தில் வந்த உடனே அது மாதுளம் கனிகள் நிறைய இருந்துச்சு. அந்த தோட்டத்திலே சிறுவர் ஒருவர் தான் தோட்ட பராமரிப்பிலே இருக்கிறார். ஒரு சின்ன பையன். தோட்ட பராமரிப்பு அந்த பையனிடத்தில் சிறுவரிடத்தில் இருக்கிறார். மன்னர் அனுஷருவான் உள்ள வந்தவுடன் அந்த சிறுவரிடத்தில் சொன்னார், ரொம்ப தாகமா இருக்குது தம்பி, எனக்கு ஒரு பழம் வேணும்னு கேட்டார். அந்த சிறுவர் ஒரு அழகான மாதுளை கனியை உடைத்து அதை மன்னரிடத்தில் கொடுத்தார். மன்னர் அதை பிரித்து அதை சாப்பிட்ட போது நிறைவான சாறு அதில் இருந்துச்சு. நல்ல தண்ணி, நல்ல சுவை. அந்த மாதுளம் கனியிலே தண்ணி நிறைய இருந்துச்சு, புளிந்த சாறு நிறைய வந்துச்சு, நல்ல சுவையா இருந்துச்சு. உடனே மன்னருக்கு ஒரு ஆசை வந்துச்சு, இந்த தோட்டத்தை நம்ம வாங்கிட வேண்டியதான். அரசர்களாச்சே, இந்த தோட்டத்தை நம்ம சொந்தமாக்கிடுவோம். அரசர்கள் நினைச்சா ஏதோ செஞ்சலாம், தோட்டத்தை நமக்கு சொந்தமாக்கிடுவோம். ஏன்னா கனி அழகா இருக்குது, சுவையா இருக்குது, தண்ணி நிறைய இருக்குது, இந்த தோட்டம் நம்ம சொந்தமாக்கி விடுவோம் என்ற ஒரு எண்ணம் மன்னருக்கு பிறந்துச்சு. இன்னொரு கனி தான்மான்னு கேட்டார். இரண்டாவது ஒரு கனியை அவர் எடுத்து கொடுத்தார். அந்த சிறுவர் அந்த கனியை உடைத்தார். அதில் தண்ணி ரொம்ப கம்மியா இருக்கு, கொஞ்சம் கசப்பா இருக்கு, பழைய டேஸ்ட் இல்லை. முதல்ல சாப்பிடும்போது சுவையாக இருந்தது, நிறையவே தண்ணீர் இருந்தது. இரண்டாவது கனியை உடைத்த போது தண்ணீர் குறைவு, சுவையும் இல்லை. மன்னர் சொன்னார் அந்த பையன் சிறுவனிடத்தில், முதல்ல நீ கொடுத்த கனி ரொம்ப டேஸ்டா இருந்துச்சப்பா, நிறைய தண்ணி இருந்துச்சு, இந்த கனியில டேஸ்டும் கம்மியா இருக்கு, தண்ணியும் கம்மியா இருக்கு. அந்த பையன் சொன்னான் அதுக்கு பதில், வேற ஒன்றும் இல்லை, மன்னருடைய இதயம் கெட்டு போச்சுன்னா, மன்னருடைய இதயத்தில் கெட்ட எண்ணம் வந்து விட்டது, அதனால தண்ணி குறைஞ்சு போச்சு. அவருடைய இதயம் கெட்டு போனதை சொன்னான் சிறுவன். உங்க மனசுல ஒரு கெட்ட எண்ணம் வந்திருக்கு, அவர் நினைச்ச அந்த தோட்டத்தை எடுத்துட வேண்டியதா இருக்கு. அழகா சொல்றான், உங்க உள்ளத்துல ஒரு எண்ணம் கெட்டு போச்சு, அதனால தண்ணி குறைந்தது, சுவை போனது. உடனே அவர் தோமா செய்யறார், மன்னிப்பு கேட்கிறார். அல்லாஹ், என்னதான் எனக்கு ஆட்சியை கொடுத்தாலும் நம்ம சக்தியை வச்சு இந்த தோட்டத்தை நான் எடுக்கணும்னு நினைச்சது தப்பு. யா அல்லாஹ், நான் பலகீனமானவன், இந்த தோட்டத்தை நான் எடுக்கிறதுக்கு இல்லை, நான் தப்பான ஒரு எண்ணம் கொண்டுட்டேன் அப்படின்னு மனசார அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டு விட்டு இன்னொரு கனியை கேட்டார். அவர் இன்னொரு கனியை கொடுக்கிறார். கொடுத்த போது அது ரொம்ப சுவையாக இருந்தது, நல்ல தண்ணி இருந்துச்சு. அப்ப அரசன் சொன்னார், இந்த கனி ரொம்ப டேஸ்டா இருக்கப்பா, உங்க உள்ள சரியாயிட்டுனா, உங்க உள்ள இப்ப சரியா இருக்குது. முதல்ல உள்ள கெட்டு போச்சு, தண்ணி கெட்டு போச்சு, உள்ள சரியா இருக்குது, தண்ணி நல்லா இருக்குது. ஒரு பாடம், என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கிற துன்பங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் என்னுடைய எண்ணங்களை பொறுத்து அமைக்கிறது. யோசிக்க வேண்டும். அல்லாஹ் கொடுக்கிற சோதனைகள் காரணம் நாம் தான், துன்பங்கள் காரணம் நாம் தான். வான்வரையில் அல்லாஹ் சொன்னான், வஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதி. வானிலும் பூமியிலும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் சிரமங்களும் மனிதர்களின் கரங்கள் செய்ததால் தான் ஏற்படுகிறது. உங்க என்ன நல்லா இருந்துச்சு, பல நல்லா இருக்கு, உங்க என்ன கெட்டு போச்சு, பலவும் கெட்டு போச்சு. இங்கே பலத்தை கொண்டு பேசினால் அதை அல்லாஹ் விரும்புவதில்லை. நமது சக்தியை வெளிப்படுத்துவதை அல்லாஹ் விரும்புவதில்லை. யா அல்லாஹ், நான் அதை அபகரிக்க மாட்டேன், இந்த தோட்டத்தை எடுக்க மாட்டேன் என்று சொன்னால் அப்போதுதான் அந்த கனியும் சுவையானது. அன்பர்களை நான் இங்கே ஞாபகப்படுத்துவேன், மனிதனின் பலகீனத்தை அல்லாஹ் விரும்புவான். நம்முடைய பலகீனம் என்பதுதான் அல்லாஹ்வின் மீது நமது நம்பிக்கையை அதிகப்படுத்தும். இன்னைக்கு மௌலானா கொடுத்த தலைப்பு இந்த ஜமாத்தின் சார்பாக தவக்குல். அல்லாஹ்வின் மீது நமது நம்பிக்கை எப்படி இருக்கணும்? நம்பிக்கை வருவதற்கு முதல் படியே நாம நம்முடைய பலகீனத்தை ஏற்றுக்கொள்ள. நம்மால முடியாதுங்கிற போது அல்லாஹ்வை நம்புறோம்.
இன்றைக்கு நாம அல்லாஹ்வை நம்பாம யாரை நம்புறது? முயற்சி நம்ம செய்யணும், நல்ல ஞாபகம் வச்சுக்கிறோம். முயற்சி நம்முடைய வேலை, ஆனா அதன் முடிவு நம்மை சார்ந்ததல்ல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல் ஜுஹது மின்னா வல் இத்மாமு மினல்லாஹ். முயற்சி நம்மை சார்ந்தது, அதை முழுமைப்படுத்தி தருவது அல்லாஹ்வை சார்ந்தது. நான் முயற்சி செய்யணும். அதனால நான் அல்லாஹ்வை நம்பிட்டேன்னு நான் ஒண்ணுமே செய்யாம சும்மா உட்கார்ந்துக்கிட்டு அல்லாஹ்வை நம்புறேங்கிறது அது அர்த்தப்பட்டது. உமர் இப்னு கத்தாப் வர்றாங்க பள்ளிவாசல்ல. அசருக்கு பின்னால சில பேர் பள்ளிவாசல்ல உட்கார்ந்துட்டு யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் எனக்கு இரணத்தை கொடுத்துரு, ரிஸ்க் கொடுத்துருன்னு சொல்லி பள்ளியில இருக்கிறாங்க. காலையில வந்து பார்க்கறாங்க பள்ளியில இருக்கிறாங்க. அந்த ஆட்கள் வெளியில போறதில்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்டாங்க, என்னப்பா நாங்க வெளியில எல்லாம் போக மாட்டோம், அல்லாஹ்வை நம்பிட்டு இருக்கோம். கம்ப கையில சவுக்கு எடுத்து அடிச்சா, அல்லாஹ் என்ன கூரையை பிச்சா போடுவான்? அல்லாஹ்ட்ட கேளு, அல்லாஹ்வை நம்பு. ஆனால் உன்னுடைய உழைப்பு ஏற்பட்ட பின்னால் நம்பிக்கை இருக்காது. உழைப்பே செய்யாம வீட்டுல படுக்கையில படுத்துக்கிட்டு அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பான்னு சொன்னா அது விளக்கினா ரிஸ்கை அவன் கொடுக்கிறான். நம்பிக்கைங்கிறது நம்முடைய உழைப்பை முன்னிறுத்தி இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அழகான ஒரு செய்தி ஹதீஸ்ல வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு ஒருவர் வந்தார். வந்து கேட்கிறார், ஒட்டகத்தை கொண்டு வந்து நிற்கிறார். நாயகமே, இந்த ஒட்டகத்தை அவிழ்த்து விட்டு அல்லாஹ்வை நம்புவதா அல்லது கட்டி போட்டுட்டு அல்லாஹ்வை நம்புவான்னு கேட்டார். அவர் கேட்ட கேள்வி என்ன? ஒட்டகத்தை கொண்டு வந்திருக்கிறேன், அதை அப்படியே விட்டுட்டு நான் தொலை வந்துடலாமா, அல்லாஹ் பார்த்துக்கிடுவான்னு சொல்லி அந்த ஒட்டகத்தை கட்டி போட்டுட்டு அல்லாஹ்வை நம்புறதான்னு கேட்டார். அல்லாஹ் ரசூல் அழகா சொன்னாங்க, கட்டி போட்டுட்டு நம்புனாங்க. வண்டியில சாவியை பைக்கை வெளியில விட்டு சாவியோட விட்டுட்டு அல்லாஹ் பார்த்துக்கிறான்னு வந்தோம்னா அவன் தூக்கி போயிட்டே இருப்பான். ஒட்டகத்தை கட்டி போடு. இதுக்கு பின்னால் நம்பிக்கை வளர்த்துக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அருமையான வாழ்க்கை இஸ்லாம்ங்கிறது. எந்த பகுதியில் போய் பார்த்தாலும் யாரும் கூட சொல்ல முடியாது. இறைவன் மீது நாம் கொள்ளும் நம்பிக்கை கூட அறிவார்ந்தது. அல்லாஹ்வின் மீது வைக்கும் நம்பிக்கை. ஆனா நம்பிக்கைங்கிறது பலமா இருக்க, அறகுறையா இருக்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் நீ கையேந்துகிற போது ஃபதுல்லாஹ் வஅன்தும் மூகினூன பில் இஜாபா, அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், அல்லாஹ் கொடுப்பான் என்ற உறுதியோடு கேளுங்கள். அல்லாஹ்ட்ட கேட்கணும், நிச்சயமா தருவான் கேட்கணும். எங்க கிடைக்கிற போது எத்தனையோ துஆ கேட்டுட்டோம், அவ்வளவுதான். ஹதீஸ்ல வர செய்தி அல்லாஹ் கொடுப்பான் என்ற உறுதியோடு தான் கேட்கணும். கேட்கிற போது உறுதி அல்லாஹ் மேல இருக்கணும். கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகமே இருக்க கூடாது. ஒரு காட்டரவி பள்ளிவாசலுக்கு வர்றாரு. வந்து தன்னுடைய வாகனத்தை கட்டி போட்டு பள்ளிவாசல் வந்து தொழுதார். தொழுது முடிச்சிட்டு நீண்ட நேரம் துஆ செய்த பின்னால் வெளியில வந்து பார்க்கிறார், அவருடைய ஒட்டகத்தை காணல, யாரோ திருடிட்டு போயிட்டார். நீண்ட நேரம் தொழுதார், துஆ செய்தார், செய்து முடித்து விட்டு வெளியே வருகிறார். ஒட்டகம் காணவில்லை, யாரோ திருடி இருக்கிறார்கள். அவர் வெளியில வந்த உடனே அந்த நம்பிக்கையை பாருங்க, அவர் அல்லாஹ்ட்ட கேட்கிறார், அல்லாஹும்ம இன்னி அத்தைத்து அமானத்தை, அல்லாஹ் உன்னுடைய அமானிதத்தை நான் முறையா நிறைவேற்றிட்டேன். நான் உன்னுடைய அமானித தொழுகை, பள்ளிவாசலுக்கு நான் வந்தது உன்னுடைய அமானிதத்தை நிறைவேற்ற வந்தேன். நீ எனக்கு கொடுத்த அமானிதம் விளங்குதா? நான் உங்களுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்துருக்கேன்னு சொன்னா அந்த 10 ரூபாய் நீங்க கரெக்டா எனக்கு திருப்பி தரணும். அல்லாஹ் நம்மகிட்ட தொழ சொன்னா கரெக்டா நம்ம தொழுதுட்டு அமானிதத்தை நிறைவேற்றிட்டோம். ஓ அமானிதத்தை நான் நிறைவேற்றிட்டேன். அமானத்தி, ஏன் அமானிதத்தை எங்க உன் கையில கொடுத்துட்டு போனே, ஒட்டகத்தை காணலி எங்க கேட்டார். எங்க நின்று கேட்கிறார்? பள்ளிவாசல் வாசலில் நின்று அவர் தொழுது முடித்து விட்டு வந்து பார்க்கிறார், ஒட்டகம் திருட்டு போய் இருக்கிறது. அவர் கேட்கிறார், இன்னி அத்தைத்து அமானத்தன் ஃபைன அமானத்தி, உன் அமானிதத்தை நான் நிறைவேற்றி விட்டேன், என் அமானிதத்தை எங்கே? அந்த தைரியம் இருந்துச்சு கேட்கிறதுக்கு, நம்பிக்கை இருந்துச்சு. கேட்டு முடித்தார். ஒன்னும் அல்லாஹ் நம்புறவங்களை கைவிடுறது இல்லை, இது சத்தியம். நம்ம பலகீனத்தால நிறைய நேரத்தில் நம்ம தோற்று போயிடும். வியாபாரத்தை ஆரம்பிக்கணும், ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி நம்பிக்கை பலப்படும். பெருமானார் அவங்க சொல்லுவாங்க, 2 விஷயம் இருக்கு, இந்த 2ஐயும் செய்துட்டு தான் எந்த காரியத்துல இறங்கலாம். நல்ல ஞாபகம் வைங்க. ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை பேசுறதா இருக்கட்டும், மாப்பிள்ளைக்கு பெண் பேசுறதா இருக்கட்டும், ஒரு தொழில் ஆரம்பிப்பதா இருக்கட்டும், ஒரு காரியத்தை செய்வதா இருக்கட்டும், ஒரு வீடு வாங்குறோம் கட்டுகிறோம், அல்லது ஒரு பணியை துவக்குகிறோம், எதுவாக இருக்கட்டும், அல்லது பையனை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம், எதுவாக இருக்கட்டும், 2 விஷயத்தை செய்ய, அதுக்கு பின்னால் அதுல
ரசூல் சொல்வாங்க, மா ஹாப மனிஸ்தகாரா. முதல்ல மா ஹாப மனிஸ்தகாரா, அல்லாஹ்விடத்தில் இஸ்திகாரா செய்யறது. இஸ்திகாரா என்ன? நலவை தேடுறது. யா அல்லாஹ், நான் இந்த மாதிரி ஒரு பெண்ணை பேசியிருக்கேன், இந்த பொண்ணு என் பையனுக்கு பொருத்தமா இல்லையா, நீ முடிவு செய்ய. நான் இந்த மாதிரி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறேன், இந்த தொழில் நான் ஆரம்பிப்பது நல்லதா இல்லையா, உங்களை ஒப்படைத்து விட்டேன் என்று நலவை தேடி 2 ரக்காத் தொழுகிறேன். இதுக்கு பேர் ஸலாத்துல் இஸ்திகாரா, நலவை தேடி தொழும் தொழுகை. இது புகாரி ஷரீஃப்ல இருக்கு. அந்த தொழுகையிலேயே துஆ செய்யறோம், யா அல்லாஹ் இந்த காரியம் நல்லதா இருந்தால் இதில் ஈடுபடவை, இல்லைன்னா என்ன நிறுத்து. எப்பவுமே திறந்த உள்ளத்தோடு தான் அல்லாஹ்ட்ட வரணும். இவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார், எப்படியும் ஆரம்பிச்ச வேண்டியதுதான், அவ்வளவு வரக்கூடாது. ஆரம்பிக்க போறேன், நல்லதா இருந்தால் இதுல என்ன ஈடுபடவை, இல்லைன்னா என்ன நிறுத்திடு. இந்த பொண்ணை என் பையனுக்கு பேச போறேன், இது நல்லதா இருந்தால் பேசவை, இல்லைன்னா இந்த பெண்ணை விட்டு என்னை விட்டு இந்த பெண்ணை தூரமாக்கிடு. நபி அவங்க கேட்கிறாங்க. அந்த துஆவே அப்படிதான் வருது. அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மி வ அஸ்தக்திருக பிகுத்ரத்தி. அந்த துஆவை ரசூல் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சு பின்னால் கேட்கிறாங்க, அல்லாஹும்ம இன்கான ஹாதா கைருல் லி ஃபீ தீனி வ துன்யாயா வ மஆஷி வ ஆஜிலு அம்ரி வ ஆஜிலிஹி. இந்த காரியம் என் வாழ்க்கைக்கு நல்லதாக இருந்தால், என் துன்யாவுக்கு நல்லதாக இருந்தால், இந்த உலகத்தில் எனக்கு அது நல்லதாக இருக்குமையானால், என் மறுமைக்கும் நல்லதாக இருந்தால், அந்த காரியத்தை லேசாக்குவாயாக, நன்மையாக்குவாயாக, கைகூட செய்வாயாக. இந்த காரியம் எனக்கு நல்லதாக இல்லை, எனக்கு தீமை அளிக்கும், இந்த வியாபாரம் எனக்கு நஷ்டமாகிவிடும், இந்த பெண்ணை திருமணம் செய்தால் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படும் என்று இருக்குமையானால், என்னை விட்டும் அதை தூரமாக்கிவிடு, அதை விட்டு என்னை தூரமாக்கிவிடு, வேறு எங்கே நல்லது இருக்குமோ அங்கே என்னை கொண்டு சேர்ப்பாயாக. அற்புதமான துவா. இதுக்கு பேர் இஸ்திகாரா. நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். வாழ்க்கைங்கிறது கேட்டு கேட்டு தெரிந்து தெரிந்து வாழ வேண்டும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வாங்க. எல்லாருக்கும் தேவை இருக்கிறது. பிள்ளைகளுக்கு நல்ல இடம் பார்க்க வேண்டும், தொழில் துவக்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், காரியங்களை செய்ய வேண்டும். நம்ம இஷ்டத்துக்கு செய்யறோம். தவக்குல் என்று சொன்னால் அல்லாஹ்வை நம்புவது என்பது மார்க்கம் முறைப்படுத்தி கொடுத்தது, அதை இலகுவாக்கி கொடுத்தது. சும்மா ஒரு கண்மணித்தனமான நம்புறது இல்லை. அல்லாஹ்ட்ட கேளு, இது நல்லதா இருந்தா என்னை ஈடுபடுத்து. இதுக்கு பேர் இஸ்திகாரா. 2 ரக்காத் தொழணும். யா அல்லாஹ் இது நல்லதா இருந்தா இது ஒரு 3 நாள் தொழணும், இது 7 நாள் தொழணும். எப்படின்னா கனவுலயே விளக்கம் கிடைச்சிடும். கனவுலயே விளக்கம் கிடைக்கும். கனவுல இந்த தொழுகைக்கு பேர் இஸ்திகாரா, நலவை தேடி தொழும் தொழுகை. கனவுல கிடைக்கும். அந்த பெண் வீட்டுல இருந்து ஏதோ ஒரு செய்தி வரும், இல்ல அந்த வியாபாரத்தை நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி நம்ம கனவை விளக்கம் கிடைச்சிடும். 3 நாள்ல கிடைக்கும், அது 7 நாள்ல கிடைச்சிடும். 7 நாள் தொழணும், ஒரே நாளிலே கிடைச்சிடும் சில நேரங்கள்ல. இதுக்கு பேர் இஸ்திகாரா. 2வது ஒமா நதிம மனிஸ்தஷாரா. 4 பேருக்கு மஷ்வரா பண்றேன், ஆலோசனை கேட்கலாம். நம்ம நண்பர்களுக்கு ஒரு இடம் வந்திருக்குப்பா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணா கேட்கலாம். கேட்டு முடிவு மூடி மூடி மறைக்க கூட. எப்படிப்பட்டவங்க கேட்கணும்? நம்பகமானவங்க, நம்ம பேர நல்ல அபிப்பிராயம் உள்ளவங்க. இல்லன்னா அந்த ஆளு என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் மாதிரியா திரும்பி விட்டுருவாரு. நல்ல என்னமா இருந்தாலும் அதெல்லாம் வேண்டாம், இவங்க இங்க கண்ணியம் வந்துடக்கூடாது. நம்பகமான ஆட்களிடத்திலே யோசனை கேட்கணும். அவன் எந்த காரியத்தை துவக்குவதாக இருந்தாலும் ஒன்று இஸ்திகாரா, அல்லாஹ்விடத்தில் நலவை தேடுவது, இன்னொன்று நல்ல மனிதர்களிடத்தில் ஆலோசனை செய்வது. இந்த 2ஐயும் செய்தவர்களை பார்த்து ரசூல் சொன்னார்கள், மா ஹாப மனிஸ்தகாரா, அல்லாஹ்விடத்தில் நலவை தேடியவர் நஷ்டம் அடையவே மாட்டார். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஒமா நதிம மனிஸ்தஷாரா, யார் ஆலோசனை கேட்டார்களோ அவர்கள் கை சேதப்பட மாட்டார். பின்னால கை சேதப்படுறது, ஆஹா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் போய் இறங்கிட்டோமே, கை சேதமே பண்ண மாட்டார். நபி அவங்க சொன்னது பொய்யாகிறதே இல்லை. வறுமையானவர்களே, வாழ்க்கை என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வின் மீது நமது நம்பிக்கை திருப்புறாங்க. அது எப்படி இருக்கணும்? உறுதியோடு இருக்கணும். அப்ப அந்த மனுஷன் என்ன பண்ணாரு, பள்ளிவாசலுக்கு வெளியில ஒரு தகத்தை கட்டி போட்டிருக்கிறார், உள்ள போய் தொழுதார், நீண்ட நேரம் துஆ செய்தார். வெளியில வந்து பார்த்தா ஒட்டகத்தை காணல. சில நேரங்களில் நம்ம பள்ளிவாசல்ல பார்க்கலாம், இங்கெல்லாம் அப்படி ஒன்றும் தெரியல. நம்ம பகுதியில எல்லாம் ரொம்ப நேரம் தொழுது துஆ செய்துட்டு கடைசியா பேசணும் தான் வரும். நம்ம நான் தான் வருவேன், வந்தா செருப்பு காணா போயிடும். சில சீதேவிகள் அசத்து செருப்பு எடுத்தா பறக்கத்துக்கு போட்டு போயிடுவோம். போல சரி, இமாம் செருப்பு போட்டு போனா பறக்கத்து கிடைக்கும் சொல்லி நீண்ட நேரம் தொழுது வெளியில வந்தா செருப்பு காணா போயிடும். அவர் ரொம்ப நேரம் தொழுது துஆ செய்துட்டு வந்தா ஒட்டகத்தை காணல. ஆனா அவர்
அல்லாஹும்ம இன்னி அத்தைத்து அமானத்தை, உன் அமானிதத்தை நான் நிறைவேற்றி விட்டேன். அந்த சொல்லுக்கு நம்ம தகுதி இருக்கணும். நம்ம பள்ளிவாசல்ல வந்து தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட போய் சொல்லணும், நீ கொடுத்த அமானிதத்தை நிறைவேற்றினேன். ஒரு ஆள் நம்ம கையில ஒரு வாட்சை கொடுத்தாரு, வாட்சை கொடுத்துட்டு காலையில வந்து என்ன செய்யறாரு, நாளைக்கு வந்து வாங்கிடுறேன், நாளைக்கு ஒரு வரும்போது அந்த வாட்சை அப்படியே கொடுக்கணும். அது பேர் தான் அமானிதம். அந்த வாட்சில முள்ள கரட்டிக்கு கையில கொடுக்குறாங்க, முள்ள கரட்டிக்கு கையில கொடுத்தா அமானிதம் இல்ல, அமானிதத்தில் குறை. அல்லாஹ் எப்படி சொல்ல சொன்னான்? தொழுகையிலே ஒழுங்கு பேணுதல், உணவிலே ஒழுங்கு பேணுதல், பக்தியோடு அல்லாஹ் எப்படி சொன்னானோ அப்படி செய்தார். அதனால சொல்ல முடிஞ்சிச்சு, உன் அமானிதத்தை நான் நிறைவேற்றினேன். ஃபைன அமானத்தி, என் அமானிதத்தை எங்கே? ஒட்டகத்தை வெளியில விட்டுட்டு போனா உன்னை நம்பிதான் விட்டுட்டு போயிருக்கேன், நீ தான் அதுக்கு பொறுப்பு சொல்லி முடிச்சாருங்க. அல்லாமா தஃப்சீர் கஸீர் அவங்களுடைய கிதாபில் இந்த விஷயத்தை எழுதுறாங்க. சொல்லி முடித்தார். அடுத்த நிமிஷம் பார்த்தா அந்த ஒட்டகம் வருது, ஒருத்தர் வேகமா பயணம் செய்து கொண்டு வந்து அவர் முன்னால நிறுத்துறார். நிறுத்தறவருடைய கையை பார்த்தா கை வெட்டப்பட்டு ரத்தம் வழியுது. அவர் கை வெட்டப்பட்டு ரத்தம் வழியுது. அவர் கொண்டு ஒப்படைத்து விட்டு அவர் கண்ணீரோடு இருக்கிறார். என்னன்னு கேட்டா, நான் தான் திருடிட்டு போனேன், ஒரு திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது, என் கை அறுபட்டு போனது என்றார். சரித்திரங்களிலே கள்ளமில்லை, கபடமில்லை. திருக்குர்ஆனின் விளக்க உரையில் எழுதப்பட்ட சரித்திரம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர் கையை தரித்தான், கொண்டு வர ஒட்டகத்தை கொண்டு ஒப்படைக்க வைத்தான். ஏன்? அவர் கேட்டார், என் அமானிதத்தை எங்கே? நம்ம அவன் செய்த அமானிதத்தை சரியா காப்பாத்திட்டோம் சொன்னா நம்ம அமானிதத்தை அவன் சரியா நிறைவேற்றுவான். என் வீட்டை பாதுகாப்பான், என் மனைவியை பாதுகாப்பான், என் பிள்ளைகளை பாதுகாப்பான், சொத்துக்களை பாதுகாப்பான். என் பலகீனத்தை நான் சொல்லுகிற போதெல்லாம் என்னுடைய பலத்தை அவன் பாதுகாப்பான். அண்ணா கைவிட்ட சரித்திரம் இல்லை. என்ன பலகீனம்? நம்முடைய நம்பிக்கை தான் அப்பப்போ அவட்ட கண்டுகிட்டே இருக்கு. அதெல்லாம் சாத்தியமா? இப்பவே சில பேருக்கு அப்படின்னா நம்ம காலத்துக்கு போன கொண்டு வருவானா? நம்ம பலகீனம் அது. இந்த ஈமானுடைய பவர் அவர்கிட்ட இருந்துச்சு. இன்னொரு பக்கம் கரெக்டா நடந்த அல்லாஹ் நம்ம சரியா நடக்க தௌபீக் செய்வார். இந்த இடத்திலே நான் சொல்லுகிற செய்தி, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த நம்பிக்கை எல்லா விஷயத்திலும், என்னுடைய வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் முயற்சி நம்ம செய்தோம். அல்லாஹ் நீ சரியாக்கி கொடுத்திருக்கு, நான் நஷ்டமாயிடக்கூடாது, கேவலப்பற்றக்கூடாது, இழிவாயிடக்கூடாது, கல்யாணம் ஆகுதா எங்க பிள்ளைங்க வாழ்க்கை நஷ்டமாயிடக்கூடாது. பெருமானார் எந்த அளவுக்கு சொன்னாங்க, செருப்புவாத அறுந்துட்டாலும் அல்லாட்ட கையில் இருந்தாங்க. ஏன் செருப்பு அல்லாஹ் தைக்க போறா? இல்ல, ஏன்னா செருப்பாத இருந்துட்டு எனக்கு ஒரு வழி சொல்லு, கேளு. உன்னுடைய கவனம் எல்லாம் அல்லாஹ் பக்கம் இருக்கட்டும். அது அங்க போய் தச்சுக்கிடுவேன், அங்க ஒருத்தர் இருக்கு அவன் நான் தச்சுக்கிடுவேன் அப்படின்னு அங்க போல அங்க ஆள் இருக்க. அல்லாஹ்ட்ட கேளு, அங்க போச்சு நான் என்ன பண்ணணும்? இப்ப அங்க போ, அவன் கரெக்டா உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான். நான் பிள்ளைங்களுக்கு சோம் இல்லைன்னு வீட்டுல போன் பண்ணுவான். பிள்ளைங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது போன் வரும், பிள்ளைங்களுக்கு சோம் இல்லை, டாக்டர்கிட்ட போகணும். எங்க ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு, டாக்டர் எங்க இருப்பாங்கன்னா பக்கத்துல இருக்கிறாங்க, ஒரு 5 கிலோமீட்டர் போகணும். அங்கதான் குழந்தைகள் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க. அப்ப போன் பண்ணுவாங்க, நான் டாக்டர்கிட்ட போகணும், என்ன பண்றது? அவனை கல்லூரியில பாடம் நடத்திட்டு இருக்கேன். நான் சொல்லுவேன் எங்க போகணும், இந்த குழந்தை ஸ்பெஷலிஸ்ட் அங்க இருக்கிறாங்க. சரிமா, நீ புறப்படுங்க, 2 ரக்காத் தொழுது. எந்த டாக்டர்கிட்ட காட்டணுமோ அந்த டாக்டர்கிட்ட காட்ட நீ தௌஃபீக் செய். எந்த மருந்து என் பிள்ளைக்கு குணத்தை கொடுக்குமோ அந்த மருந்தை அந்த டாக்டரினுடைய மூளையில் நீ நசீபாக்க. எங்க டாக்டர் வச்சு அதான் குணத்தை கொடுக்கலாம். நம்ம பிள்ளைக்கு உள்ள நோயை கரெக்டா டீல் பண்ணி அதுக்குரிய மெடிசன் உள்ள போகணும். நிறைய நேரங்களில் நோய் கண்டுபிடிக்க விடாமலேயே பிள்ளைங்களுக்கு டேஞ்சர் ஆயிடும். எத்தனையோ நோய் கண்டுபிடிக்க முடியாமலே போயிருது. எந்த டாக்டர்கிட்ட காட்டணுமோ அதுக்கு வழியை நீ திறந்து வை. ஏன்னா அங்க போறாங்க, அந்த டாக்டர் கரெக்டா இல்லையான்னு எனக்கு தெரியாது. லோக்கல்ல ஸ்பெஷல் டாக்டர் இருக்கிறார், குழந்தை ஸ்பெஷலிஸ்ட் எங்க ஊர்லயே இருக்கிறார். நம்ம பொம்பளைக்கு ஒரு பழக்கம் இருக்கு, கொஞ்சம் வெளியூர்ல போனா நல்லா இருக்குமே. எப்பவுமே ஊர்ல இருக்க மதிப்பு தெரியாது, வெளியூர்ல போனா நல்லா இருக்குமே. இப்ப நம்ம வீட்டுல இருக்கோம் வைக்கல, வீட்டுல ஏதாச்சும் பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் சோகம் இல்லைன்னா நம்மள்ட்ட ஓடி பார்க்க சொல்றதை விட பக்கத்து வீட்டுல ஒரு ஆளுக்கு சேர்ந்து அங்கே போய் ஓடி பார்ப்போம்னு நினைப்பாங்க. இது இயற்கை. அந்த மாதிரி பக்கத்துல போறது பழக்கமா இருந்துச்சு. நான் தான் கேட்டேன், அல்லாஹ் எந்த டாக்டர்கிட்ட போறது ஹைரோ நீ தௌபீக் செய், எந்த மருந்து ஹைரோ அதை தௌபீக் செய், டாக்டருக்கு நசீபாக்குது. நடந்தது உண்மையை சொல்றேன். வீட்டம்மா எல்லாருமே வெளியில தான் போவாங்க. லோக்கல்ல ஒரு குழந்தை ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறார். ஆனா இவங்க பாளையங்கோட்டைக்கு இருந்து போனாங்க.
போய் அந்த டாக்டர் பார்க்கணும். எல்லாரும் சொன்னாங்க குடும்பத்துல போயாச்சு. போய் அங்க போனா அன்னைக்கு பார்க்க அவர் 3 நாள் லீவ் போட்டு போயிருக்கிறார். 3 நாள் லீவ். திரும்ப மேல இங்கே ஊருக்கே வந்தாங்க. லோக்கல்ல இருக்கிற டாக்டர்களும் காட்டினாங்க. ஆட்டோவும் வேண்டியது இல்லை, செலவும் இல்லை, கியூல நிக்க வேண்டியது இல்லை. போன உடனே காட்டினாங்க. அவர் மெடிசன் கொடுத்தாரு, குணமாயிட்டு. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு பின்னால எங்க பிள்ளைக்கு வளர்ற வரைக்கும் செலவில்லாம 50 ரூபாயில நோய்க்கு மருந்து. வெளியூருக்கு போனா 2000 ரூபாய் தரும். இது எப்படி முடிந்தது? நம்முடைய திறமைகளை எல்லாம் தாண்டி யாரெல்லாம் எந்த டாக்டர் இடத்தில் காட்டுவது கையோ கண்மணி நாயகம் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒரு காரியத்திற்கு நீ போவதற்கு முன்பு அல்லாஹ்வை ஒப்படைச்சிடுவோம். அப்போ இறை நம்பிக்கையின் முதல் படி நம்முடைய பலகீனத்தை ஒத்துக்கணும். இரண்டாவது படி ரப்படத்தில் தஃவீதுதான் ஒப்படைக்கிறது. ஏன்னா நீங்க எல்லாரும் நல்ல விளக்கமுடையவர்கள் என்பதால் முக்கியமான இந்த சப்ஜெக்டை சொல்கிறேன். இது அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானது, மறந்துடக்கூடாது. அன்றாட வாழ்க்கை முதல்ல அல்லாஹ்ட்ட கேட்கிற போது நம்ம விலகினத்தை சொல்லி கேளுங்க. யாரெல்லாம் என்னால முடியாது, யாரெல்லாம் நான் வியாபாரம் பண்றேன், என்னால ஒண்ணும் முடியாது, நீ தான் பறக்க செய்ய, என் குடும்பத்தை நீ தான் பாதுகாக்க, என்னால காப்பாற்ற முடியாது. இல்ல எனக்கு இப்ப அதிகாரிகள் இருக்கிறாங்க, காவல் நிக்கிறாங்க, எல்லாம் தோற்று போயிடும். அப்ப முதல்ல விலகினத்தை ஒத்துக்கணும். இரண்டாவது அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிடுறேன். யா அல்லாஹ் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், நீ வழியை காட்டுவாயாக. அல்லாஹ் வழியை காட்டிடுவான். அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிற வாழ்க்கையும் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. பெரியாருடைய வாழ்க்கையில அஹ்மத் இப்னு ஹதரவை ஒருத்தர் இருந்தார். அஹ்மத் இப்னு ஹதரவை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய சூஃபி, ரொம்ப பேருந்துகள் உள்ள ஆள். சின்ன சின்ன விஷயத்தையும் அல்லாஹ்ட்டயே கேட்பான். எதா இருந்தாலும் ஒரு டீ குடிக்கணும், அல்லாஹ் அந்த தாகமா கேட்பான். அல்லாஹ் டீ போய் ஏற்பாடு செய்வோம். டீ நம்ம தான் வாங்க போறோம், நம்ம தான் காசு கொடுக்க போறோம். தாகமா இருக்க டீ குடிக்கணுமே, அல்லாஹ் அதுக்குள்ள ஏற்பாடு செய்யும். இப்படியே ரப்பனை கேட்டு பழகினவங்க. இஸ்லாம் இந்த வாழ்க்கையை ரொம்ப போதிக்கிறது. இந்த வாழ்க்கைக்கு நீங்க எல்லாரும் வந்தீங்க வைங்களேன். பெருமானார் சொல்ற அருமையான ஹதீஸை சொல்கிறேன். மன் சர்ரஹா ஐயகூன அக்வன் நாஸ் ஃபல்யதவக்கல் அலல்லாஹ். யாருக்கு சந்தோஷமாக இருக்கிறது நபி கேட்கிறார். அல்லாஹ்வுடைய நபி பேசுவதெல்லாம் உண்மை. யாருக்கு சந்தோஷம்? ஐயகூன அக்வன் நாஸ், மனிதர்களை சக்தி உள்ள மனிதர்களாக நீங்கள் ஆகணுமா? மனிதர்கள் எல்லாம் வலுவானவர்களாக சக்தி உள்ளவர்களாக ஆகணுமா? பலசாலி, நான் தான் பலசாலி ஆகணுமா? ஃபல்யதவக்கல் அலல்லாஹ். அல்லாஹ்வை முழுசா நம்பி விடுங்கள். அல்லாஹ்வை நம்பிட்ட நீ தான் பலசாலி. ஏன் அவர் வரட்ட அங்க போகாதப்பா, அங்க போனா ஜின் இருக்குது, ஷைத்தான் இருக்கிறான், நீ பயப்பட மாட்டேன். அவனை தாண்டியா ஜின் வரப்போகுது, அவனை தாண்டியா ஷைத்தான் வர போறான். அல்லாஹ்வை தாண்டியா ஜின் அவன் கையில், ஷைத்தான் அவன் கையில். என்ன நடக்கும்? எனவே நபி சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்வீர்களேயானால் மனிதர்களில் நீங்களே சக்தி உடையவர்கள். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் சக்தியாளர்களாக்கி வைப்பார்கள். வலுவான ஆளாக பண்ணி எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா பயப்படுவாங்க. உனக்கு பயம் வராது. ஏன்? நீ முழுசா அவனை நம்பி இருக்க. அவனை நம்பினவர்கள் தான் பலசாலி. மன் சர்ரஹா ஐயகூன அக்வன் நாஸ், மனிதர்களில் எல்லாம் பலமுள்ளவர்களாக ஆக வேண்டுமா? ஃபல்யதவக்கல் அலல்லாஹ். அவர்கள் அல்லாஹ்வை நம்பட்டும். நபி அவங்க சொன்னது பொய்யானதா? சஹாபாக்கள் நம்பினாங்களா இல்லையா? பாத்தீங்கன்னா அஹ்மத் இப்னு ஹதரவை சொன்னேன், அது வைக்கிறேன். இப்போ அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, மஸ்ஜித் நபவி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் இருந்தோம். அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி வெளியூரில் இருந்து தன்னுடைய மகன் வாலிப பருவ மகனை அழைத்து வந்தார். இளைஞர் வாலிபரை அழைத்து வர்றாங்க. ஹிஜ்ரத் செய்து வர்றாங்க. தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு, சொந்த தொழிலை விட்டுட்டு, ஹிஜ்ரத் சொன்னா சொந்த நாட்டை விட்டு, சொந்த தொழிலை விட்டு, எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்தார்கள் அல்லாஹ்வுக்காக. அந்த காலம் அது கடமை இருந்துச்சு. அந்த அம்மா புறப்பட்டு வந்தார்கள். அனஸ் இப்னு மாலிக் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு நாங்கள் எல்லாம் சுஃபாவில் இருந்தோம். சுஃபாங்கிறது திண்ணை தோழர்கள் இருந்த இடம். நீங்க ஹஜ்ஜி போனவங்களுக்கு தெரியும். மதீனாவுல சுஃபா இருக்கு பாருங்க, திண்ணை தோழர்கள், ஏழை சஹாபிகள்.
சாப்பிடுவதற்கு கூட வகை இல்லாதவர்கள் தான் அந்த திண்ணையில் இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க போனால் உலகத்தின் பெரும் பணக்காரர்களும் உலகத்தின் பேரரசர்கள் எல்லாம் அந்த திண்ணையில் ஒரு 5 நிமிடம் இருக்க வாய்ப்பு கிடைக்காதா என்று இயங்குகிறார்கள். அன்னைக்கு ஏழைகள் இருந்த திண்ணை அது. இன்றைக்கு உலகத்தினுடைய பெரிய தலைவர்கள் வந்து அந்த திண்ணையை 5 நிமிஷம் இருக்க காத்திருக்கிறார்கள். அந்த திண்ணைக்கு அல்லாஹ் அவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுத்தார். அல்லாஹ் நம்மை அந்த போன்ற இடங்களை சந்திக்க தௌஃபீக் செய்வானா. மனைவி மக்களோடு ஹஜ் உம்ராவை நபியின் ஜியாரத்தை நசீபாக்கி தருவானா. குடும்பத்தோடு போகலாம். அனஸ் பின் மாலிக் சொல்றாங்க, அந்த அம்மா தன்னுடைய மகனை கூப்பிட்டு வந்தாங்க. அந்த மகன் இளைஞர் தான், வாலிபம். நபி இடத்துல வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என் மகனை நான் அழைத்து வந்திருக்கிறேன். என் மகனை தங்களிடத்தில் ஒப்படைத்து விடுகிறேன். என்னுடைய நீண்ட காலம் ஆசை, நான் வெளியூரில் வாழ்ந்தேன். என்னுடைய கவனம் எல்லாம், கற்பனை எல்லாம், ஆசை எல்லாம் என் மகன் உங்கள் தர்பாரில் வளர வேண்டும். உங்களோடு இந்த மார்க்க சேவையில் அவன் நிற்க வேண்டும். நான் ஆசைப்பட்டு என் மகனை அழைத்து வந்து விட்டேன். ரொம்ப கவனத்தோடு வந்தாங்க அந்த அம்மா. என்னுடைய மகனை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன். நபி அவங்க துஆ செய்தார். ஒரு இளைஞர் வாலிபர் நல்ல ஆக்கமாக இருந்தார். நபியின் தர்பாரில் அவர் ஏற்கப்பட்டார். திண்ணையில் வாழ்ந்தார். அவர் எல்லா பொறுப்பும் நபி எடுத்துக்கிட்டாங்க. வீட்டுக்கு போறது இல்லை. அந்த அம்மா மட்டும் மதீனாவோட ஒரு குடியிருப்பு பகுதி எடுத்து குடியிருக்கிறாங்க. இடையில வந்து மகனை பார்த்துக்கிடுவாங்க. மகன் இங்கேயே வளர்கிறார், இங்கேயே மார்க்கம் கற்றார், இங்கே தீனுடைய சேவை செய்கிறார். நிறைய வணக்க வழிபாடு. இந்த காலகட்டம் திடீரென்று மதீனாவுக்கு கொஞ்சம் காலரா நோய் ஏற்பட்டுச்சு. காலரா நோய் அது அவரை பாதிச்சு. காலரா அவரை பாதிச்சு. வயிற்று ஓட்டம் தொடர்ந்து ஆகி படுக்கையில் விழுந்தார். இளமையிலேயே படுக்கையில் விழுந்துட்டார். படுக்கையில் விழுந்துட்டாங்கன்னா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வப்போது பார்க்கிறார்கள். ஒரு நாள் அவருடைய நிலைமை மோசமா இருக்குது. நபியிடத்தில் சொல்லப்பட்டது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வருகிறார்கள். வந்து அவருக்கு முன்னாலே நின்றால் அவர் முகமெல்லாம் மேலே போது பார்வை. அவருடைய பார்வை மேலே உயர்ந்தது. கண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் நின்று கவனிக்கிறார்கள். அவருடைய நிலையை விளங்கிக் கொண்டார்கள் நபி. சின்ன வயது, தீனுக்காக வந்த அருமையான இளைஞர். அவருடைய சோதனை. நபி அவங்க கொஞ்ச நேரம் அவருக்கு பக்கத்தில் தலை பகுதியில் நின்று கொண்டிருக்கும் போது அந்த நேரமே பார்வை மேலே போக நபியின் முகத்தை ஒரு முறை ஏறிட்டு பார்க்கிறார். அவருடைய கண்கள் எல்லாம் கண்ணீர் லேசாக கசைந்திருக்க நபியின் முகத்தை பார்த்து வானை நோக்கி பார்வை உயர்த்தியவர் அப்படியே கண்ணை மூடிக்கொண்டார். அவர் மௌத்தாகிட்டார். என்னால் இல்லாத கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணை மூடி சஹாபிகள் சொன்னாங்க, அவருடைய ஜனாசாவுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொன்னாங்க, அனஸ் அவங்க தாயாருக்கு செய்தி சொல்லுங்க. இவருக்காக இருக்கிறது ஒரே ஒரு பெண்மணி, ஒரு தாய் மட்டும்தான். அவர் தாயாருக்கு செய்தி சொல்லுங்கள். செய்தி சொல்லி போறாங்க. செய்தனா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தாயாரிடத்தில் சொல்லப்பட்ட போது அவங்க தாயார் அங்கிருந்து வேகமா வர்றாங்க. வந்த பின்னால குளிப்பாட்டலான்ட்டாங்க. அவங்க பேர்ல ஒரு வெள்ளை துணி மூடப்பட்டிருக்கு. அவங்க தாய் வந்து முகத்தை திறந்து பார்த்து விட்டு எப்படி இருக்கும், தன்னுடைய இளவரை வாலிபரை ஈமானுக்காக இஸ்லாத்திற்காக நபி அவர்களின் உன்னதமான சபையில் என் மகன் வளர வேண்டும் என்பதற்காக சொந்த நாட்டை விட்டு சொந்த சொத்து தொழில்களை வீடுகளை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத்தாகி வந்து அன்னலாரிடத்தில் ஒப்படைத்து மிகப்பெரிய கனவும் கற்பனையும் கொண்டிருந்த அந்த தாய் தன் மகனை ஜனாசாவாக பார்க்கும் போது எப்படியெல்லாம் எண்ணங்கள் இருக்கும், பதட்டம் இருக்கும். அந்த அம்மா பதறல, நடுக்க வரவில்லை. மகனுடைய கால் பகுதிக்கு வந்தார். கால் பகுதி வந்து மகனுடைய காலினுடைய 2 பெரு விரலை பிடிச்சான். 2 விரல் அப்படி பிடிக்கிறார். பிடித்து விட்டு அந்த அம்மா சொன்னாங்க, அந்த வார்த்தை ஹதீஸ்ல இருக்கிற வரலாற்றிலே, அல்லாஹும்ம இன்னி அஸ்லம்து லக தௌஆ அஸ்லம்து லக தௌஆ வ خلعتுல் அவ்சானா. நம்ம சொல்றோம் خلعتுல் அவ்சானா ஸுஹ்ரா வ ஹாஜர்து இலைக ரகபத்தன். யா அல்லாஹ், யாருடைய விருப்பமும் இல்லாமல், வற்புறுத்தல் இல்லாமல், கட்டாயம் இல்லாமல் மனவகுப்பாக நான் இஸ்லாத்திற்கு வந்தேன். உனக்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். நல்ல கவனிக்கணும். நம்முடைய நம்பிக்கை என்பது இப்படிப்பட்ட காலத்தில் அந்த தாயும் தவக்குள் அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கை, அதன் பலம், அதன் சக்தி நீங்கள் கொஞ்சம் யோசித்தால் புரியும். 2 பெருவர்களை பிடித்துக் கொண்டு கேட்கிறார்கள், யா அல்லாஹ் அஸ்லம்து லக தௌஆ, நான் இஸ்லாத்திற்கு வந்தேன். யார்
யாரும் என்ன கட்டாயப்படுத்தலாம் கூப்பிடல, மனோகுப்பாக விருப்பப்பட்டு வந்தேன். நாங்கள் வணங்கி கொண்டிருந்த நூற்றுக்கணக்கான தெய்வங்களை, நூற்றுக்கணக்கான தெய்வம், அதுக்கு ஒரு தெய்வம் இதுக்கு ஒரு தெய்வம் என்று வணங்கி கொண்டிருந்த தெய்வங்களை எல்லாம் தூக்கி வீசினேன். நம்ம சொன்னாங்க அதன் மீது வெறுப்பு கொண்டு. மூணாவது சொன்னாங்க அல்லாஹ்வே உனக்காக நான் ஹிஜ்ரத் செய்தேன், என் ஊரை விட்டேன், சொத்துக்களை விட்டேன், சுகத்தை விட்டேன், உனக்காக இஸ்லாத்தின் மீது ஆசை வைத்து நான் வந்தேன் சொல்லிட்டு சொன்னாங்க கடைசியா, நான் துஷ்மித்து இல்லாதா யா அல்லாஹ், என் மகனுக்கு நீ இப்போது மௌத்தை கொடுத்தது பெரிய விஷயம் இல்லை. இப்போ என்னுடைய எதிரிகள் ஊர்ல இருக்கிறாங்க, என் எதிரிகள் ஊர்ல இருக்கிறாங்க, என் சொந்த பந்தம் எல்லாம் ஊர்ல இருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, பாத்தியா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு போனாயே, உன்னுடைய தெய்வங்களை எல்லாம் விட்டுட்டு போயிட்டியே, இன்னைக்கு உனக்கு என்ன கெடுதி நடந்துச்சு, என்ன நிலைமை ஏற்பட்டுச்சு, முகம் வைத்தானே. எதிரிகள் இந்த துன்பத்தை கண்டு சந்தோஷப்பட வச்சாரு. பேசுவாங்கல்ல, நபியை நம்பினாயே, இஸ்லாம் தான் வேணும் போச்சுமா, என்ன நடந்துச்சு, மகனை பலி கொடுத்துட்டியே, இதான ஊருக்கு பேசுவோம் சொல்லிட்டு அந்த அம்மா கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, வலா தஹ்மில்னி பிஹாதில் முஸீபா மாலா தாகத லி பி, யா அல்லாஹ் இந்த சோதனையா தாங்கிக் கொள்ள முடியாத சிரமத்தை கொடுத்துறாதே யா அல்லாஹ் என்று கையேந்திட்டு கடைசியா நபி நிக்கிறாங்க, சஹாபாக்கள் நிக்கிறாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, இந்த சோதனை நான் தாங்கிக் கொள்ள முடியாததை கொடுத்து விடாதே என்று சொல்லிவிட்டு ரெண்டு காலையை உலுக்கி கேட்டாங்க, யா அல்லாஹ் எனக்கு இப்போது ஒன்று மட்டும் தேவை, ஒன்றே ஒன்று தேவை, நான் உண்மையான முஸ்லிம், உண்மையாகவே நபியை கொண்டு நான் ஈமான் கொண்டேன், என் சொத்து சுகத்தை எல்லாம் இஸ்லாத்துக்காக விட்டேன், 1000 தெய்வங்களை தூக்கி வீசினேன், எனக்கு ஒன்று தேவை, என் மகனுக்கு இப்படி உயிர் கொடுக்கணும் சொன்னார். என் மகனுக்கு உயிர் கொடுக்க வேண்டும். என்னங்க இது நம்பிக்கை? நடக்குமா? மௌத்தா போன உலகத்துல பிறந்து வாழ முடியுமா? அந்த அம்மா கேட்குது, எங்கே? நபிக்கு பக்கத்தில் நின்று கேட்கிறது. நான் சொல்வேன், நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கை சாதாரணமானதல்ல. நம்ம சில விஷயத்தை கேட்கிறோம், கிடைக்கலன்னு சொன்னா அது நம்ம விலகீனம் என்று புரிந்து கொள்ளுங்கள். என் மகனுக்கு உயிர் வேணும், நான் கொண்ட ஈமான் உண்மையாக இருந்தால், என் நம்பிக்கை சரியானதாக இருந்தால், எதிரிகள் என்னை கேவலப்படுத்தி விடக்கூடாது. அல்லாஹ் என் மகனுக்கு நீ உயிர் கொடுன்னு சொன்னாங்க. சொல்லி முடிக்கிறாங்க. அந்த மகன் அப்படியே கையை எடுத்து நீட்டி வேலை கிடக்கிற துணியை தூக்கி வீசி நீட்டிட்டார். நடந்து சரிக்கிறோம். சில பேர் இந்த மாதிரி சொன்னோட இது கப்சாவான்னு யோசிப்பாங்க. இல்லாத போல எங்களுக்கு பேசவே தெரியாது, இல்லாததை சொல்ல தெரியாது. நாங்கள் சொல்வதெல்லாம் சத்தியம், நாங்கள் சொல்வதெல்லாம் உண்மை. இப்படிப்பட்ட வழியில் வாழ்ந்திருக்கிறோம். நமது முன்னோர்களின் நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது கடுகளவும் சந்தேகம் இல்லாமல் இருந்தது. அப்படிப்பட்ட நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் கைவிட்டதே இல்லை. அவர்கள் நம்பிக்கை வீண் போனதே இல்லை, கைவிட்டதில்லை. அல்லாஹ் வீண் போனதில்லை நம்பிக்கை. இன்றைக்கும் அந்த அல்லாஹ் இருக்கிறான், இன்றைக்கும் அந்த அல்லாஹ் இருக்கிறான், அன்றைக்கும் அந்த அல்லாஹ் தான் இன்றைக்கும் இருக்கிறான். என்ன குறை? என்கிட்ட ஏதோ குறை இருக்குது. இதான் நான் சொல்றேன், என் பிழைகளை நான் ஒத்துக்கிடணுங்க. எங்கேயோ குறைக்கு இருக்குது. நான் கேட்பதிலே குறை, நான் அணுகுவதிலே குறை, அவனை நம்பியதிலே குறை இருக்கிறது. அந்த அம்மா கேட்ட அடுத்த நிமிஷம் துணியை அப்படி இழுத்து போட்டுட்டு அவர் எழுந்திருத்தார். அந்த அம்மா கட்டி தழுவுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருக்கிறார்கள். அவர் உயிர் பெற்றார் என்பது மந்திரமோ தந்திரமோ அல்ல. சில நேரத்தில் அல்லாஹ் உயிர் கொடுப்பான், கொடுத்துட்டு மௌத்தா போனவங்க எல்லாம் துணியாவில் பிறந்து வாழ முடியுமா அப்படின்னும் ரெண்டாவது மௌத்தாக்கிடுவோம். இந்த இடத்துக்காக உயிர் கொடுத்தான், அப்புறம் மௌத்தாக்கிட்டான், அப்படி இல்லை. அவர் வாழ்ந்தார், எழுந்திருத்தார், வாழ்ந்தார். எவ்வளவு காலம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகிற வரையில் வாழ்ந்தார். அது மாத்திரமல்ல, அதற்கு பின்னாலும் வாழ்ந்தார். அவங்க தாயார் வஃபாத்தாகி அவங்க தாயாருடைய ஜனாசாவில் அவர் கலந்து கொண்டார். அவங்க தாயார் வஃபாத்தான பின்னால் அந்த ஜனாசாவில் அவர் கலந்து கொள்கிறார். அந்த அவ்வளவு காலம் வாழ வைத்தார். எப்படி முடிந்தது? எனவே நான் இங்கே உங்களுக்கு
அதிகமாக சொல்வேன், எந்த விஷயத்திலையும் அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு வந்துடும். கேட்கையே யோசிக்கணுங்கிற அல்லாஹ்ட கேட்பதற்கு ஏன் யோசனை? கேட்பதற்கு தயக்க வேண்டியதில்லை. அல்லாஹ்விடத்தில் நம்முடைய காரியங்களை சொல்வதற்கும் ஒப்படைப்பதற்கும் தயக்கம் தேவையில்லை. அனைத்து விஷயத்திலும் அல்லாஹ் நமக்கு துணை இருப்பான் என்ற நம்பிக்கை பலப்படும் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் எந்த பிரச்சனையும் வாழ்க்கையில இல்லை. இந்த அபூ ஹம்ஸத்துல் ஹுராசானின்னு ஒருத்தங்க ஹஜ்ஜுக்கு போனாங்க. நீங்க எல்லாரும் கொஞ்சம் ஆர்வமா இருப்பதாலே நான் நினைவுபடுத்துவேன். அபூ ஹம்ஸத்துல் ஹுராசானி ஹஜ்ஜுக்கு போனாங்க. போகும்போது அந்த காலத்துல எல்லாம் எப்படின்னா ஹஜ்ஜுக்கு நடந்து போனவங்க நிறைய இருக்கிறாங்க. இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு நபியினுடைய பேரப்புள்ள. இமாம் ஹசன் ஃபாத்திமா நாய்க்கு பெற்றெடுத்த தவ புதல்வர். சொர்க்கத்து எழுத்தர்களுக்கெல்லாம் அவர்தான் தலைவர். இமாம் ஹசன் அவங்க ஹஜ்ஜி செய்தாக 25 தடவை செய்தாங்க. 25 ஹஜ்ஜும் நடந்து செய்தாங்க. 25 ஹஜ்ஜும் நடந்து தான் செய்தாங்க. எங்க இருந்து செய்யறாங்க? மதீனாவில இருந்து. அப்ப மதீனாவில இருந்து நீண்ட தூரம் அப்படி நடக்கணும். வெளிநாட்டுல இருந்து பல பேர் ஹஜ்ஜிக்கு நடந்து வந்திருக்கிறாங்க. அபூ ஹம்ஸத்துல் ஹுராசானி ஹஜ்ஜிக்கு வந்தார். நடந்து வர்றாங்க. வரும்போது அந்த வழி இருக்கு பத்தில ஒவ்வொரு சத்து பொருந்தா கடந்து வருவாங்க. வர்ற வழியில ஒரு கிணறு ஓப்பனா கிடந்தது. கிணறு பாலடைஞ்ச கிணறு, அது ஓப்பனா இருக்கு, திறந்து கிடக்கு. அவங்க கவனிக்கல. வர்றவங்க கவனம் இல்லாம அதுல விழுந்துட்டாங்க. விழுந்து ஆழமான கிணறு. அன்னை அபூ ஹம்ஸத்துல் ஹுராசானி கீழே விழுந்துட்டாங்க. கிணத்துக்குள்ள உள்ள விழுந்து கிடக்கிறாங்க. அபூ ஹம்ஸத்துல் ஹுராசானி விழுந்துட்டாங்க. எங்க விழுந்துட்டாங்க? கிணத்துக்குள்ள. இப்போ அவங்க அல்லாஹ்ட்ட கேட்கறன்னு நினைக்கிறாங்க. அவங்க மனசு சொல்லுது, என்னப்பா ஹஜ்ஜுக்கு தானே வந்தப்பா, உள்ள விழுந்துட்டீங்க, நீ நல்ல வேலைக்கு தானே வந்த, பாவமா செய்ய போனேன். இந்த நப்சு இருக்கு, மனசு இருக்க, மோசமானது. மோசமானது இதுதான், நம்ம மனசு தான். நம்மளை உயரத்துக்கே விடாது. நப்சு சொல்லுது அவங்கள்ட்ட, அல்லாஹ்வுக்காக தானே வந்தேன், மக்காவை நோக்கி பயணம், காபத்துல்லாஹ்வுக்கு போற, கீழே விழுந்துட்டியப்பா, சரி பரவாயில்ல, அல்லாஹ்ட்ட கேளு, அல்லாஹ் என்ன காப்பாத்துட்டு கேளு. அவங்க சொன்னாங்க நப்சுட்ட, நான் கேட்க மாட்டேன், நான் விழுந்தது அவனுக்கு தெரியாத தானே கேட்கணும். நான் விழுந்தது அவனுக்கு தெரியாத தானே கேட்கணும். அவனுக்கு தான் தெரியுமே நான் கீழே விழுந்தது. நான் விழுந்தது அவனுக்கு தெரியுமா இல்லையா? அல்லாஹ்வாக தான் ஹஜ்ஜி செய்யறேன், அவன் காப்பாத்துவான், நான் கேட்க மாட்டேன்டா. நப்சு விடல. பாரு, இப்படி எல்லாம் பிடிவாதம் பண்ணாத, ஒரு தடவை கூப்பிடு, யா அல்லாஹ் அப்படின்னு கூப்பிடு. இல்ல இல்ல கூப்பிட மாட்டேன். நப்சை எதிர்த்து போராட்டம். இந்த மாதிரி போராட்டம் நடக்கும் போது 2 பேர் அந்த வழியா வர்றாங்க. அந்த வழியா இன்னும் 2 பேர் வந்த 2 பேரும் பாக்குறாங்க, கிணறு கிடக்குது. வெளியில நின்று பாக்குறாங்க, தூரத்துல திறந்து கிடக்குது, யாராவது ஊத்தரக்கூடாது, நம்ம ஒரு வேலை செய்யணும், நம்ம 2 பேரும் அல்லாஹ்வுக்காக ஒரு வேலை செய்யணும், இந்த கிணத்தை மூடிடுவோம். அந்த 2 பேர் அல்லாஹ்வுக்காக நம்ம ஒரு வேலை செய்யணும், இந்த கிணத்தை மூடிடுவோம், திறந்து கிடக்குது, யாரும் ஊத்தரக்கூடாது. இவங்க 2 பேரும் பேசுறாங்களே, அது காதுல விழுது. அப்ப நப்சு சொல்லிச்சு, இந்த மாதிரி 2 பேர் கிணத்தை மூட போறான், அவனை கூப்பிடு, நான் உள்ள கிடக்கிறேன்னு சொல்லு. இல்ல அவன் மூடிட்டான்னா கபூராயிடும். அவன் மூடிட்டான்னு சொன்னா இது கபூர், நீ ஓட்டா போயிடுவ. இல்ல இல்ல நான் கூப்பிட மாட்டேன், அல்லாஹ்வை தான் கூப்பிடுவேன் அப்படின்னு நப்சை எதிர்த்தாங்க. அவங்க 2 பேரும் சும்மா வெளி பேச்சுக்காரங்க இல்ல, கரெக்டா போனாங்க, மண் எடுத்தாங்க, கல் எடுத்தாங்க, அப்படி தண்ணியை ஊத்துனாங்க, குழைச்சாங்க, கிணத்தை மூடுறாங்க. இவர் உள்ள கிடக்கிறது எட்டி பார்க்கல. இவரும் அவங்க மூடும்போது கூப்பிடல, மூடுறாங்க, பாதி மூடியாச்சு. உன்னோட நப்சு சொல்லுது, பாதி தான் பாக்கி இருக்கு, கூப்பிடு, லேசா சத்தம் கொடு, உள்ள கிடக்கிறேன்னு சொல்ல, நான் உள்ள இருக்கிறேன் அப்படின்னு சொல்லு. இல்லன்னு சொன்னா அவன் கிணத்தை கட்டல, உனக்கு கபூர கட்டினான், உனக்கு கபூர் போடுறான், கிணறு அனுப்புறான், உனக்கு கபூர்னா கேட்கவே இல்லை. கடைசி வரைக்கும் போராடி மூடிட்டான். கிணத்தை மூடிய ஒரு உள்ள இருக்கிற. இந்த வரலாறு சும்மா இல்லை, இமாம் கஸாலி எழுதுகிறார். எத்தனையோ பெரியார்கள் தங்கள் சரித்திரத்திலே இந்த சமுதாயம் ஒரு நல்ல பாரம்பரியத்தை முன்னோக்கி வந்த சமுதாயம். இங்கே வாழ்ந்தவர்கள் பல பேர் அல்லாஹ்வின் மீது அளப்பரிய நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். நம்ம கடந்த காலத்தை கொஞ்சம் திரும்பி பார்த்தால் நம்ம முன்னோர்கள்ல மிகப்பெரிய மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார். அல்லாஹ் அந்த மாதிரி மனிதர்களை நாம் பின்தொடர்ந்து வாழ தௌஃபீக் செய்வானாக. ரொம்ப சிறந்த மனிதர்கள், எந்த ஒரு வினாடியும் அல்லாஹ்வை மறந்தவர்களே இல்லை. பாருங்க, மூடிட்டாங்க,
ஊன உடனே இப்ப இவர் மனசு போராட்டம். அல்லாஹ் பார்த்துட்டு தானே இருக்கிறான், அவனுக்கு என்ன தெரியாம இருக்குது? இப்ப நம்ம இருக்கிறத அவன் தான் பார்க்கிறானா இல்லையா? அதனாலதான் பெரியார்கள் இருந்தாங்க, பாத்ரூம்ல குளிச்சாலும் நிர்வாணமா குளிக்க கூடாது. பாத்ரூம்ல நிர்வாணமா குளிக்க கூடாது, முட்டு தெரிகிற மாதிரி குளிக்க கூடாது. சில பேர் அரை ட்ரெஸ் போட்டு குளிப்பான், இல்ல குளிக்க கூடாது. ஏன்? அண்ணா உன்னை பார்க்கிற இடத்துல அங்கே இருக்க தானே செய்யறான். நிர்வாண மார்க்கத்தில் அனுமதி இல்லை, எப்பவும் அனுமதி இல்லை. நிர்வாணமா குளிப்பவர்கள், நிர்வாணமாக பாத்ரூம் போறவர்கள், அவர்களின் ரிஸ்கில் எல்லா காலத்திலும் வர்க்கத்தில் பிடுங்கப்படும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மார்க்க நிறைய அடிப்படைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அந்த மாதிரி சில பேர் இங்க ராத்திரில வீட்டை கூட்டுவாங்க, வீடை இரவுல கூட்டுவாங்க. ராத்திரில அந்த குப்பைகளை கூட்டுறது, இரவை படுக்கும் போது வீடுகளை கூட்டுறது, அப்படி இரவில் வீடு கூட்டக்கூடியவர்கள் குடும்பத்தில் அவர்களுக்கு வர்க்கத்தில் இல்லாமல் போயிடும். தாய்மார்களுக்கு சொல்லணும், சில விஷயங்களை அண்ணா நமக்கு கத்துக் கொடுக்கலாம். ராத்திரில வீட்டை கூட்டக்கூடாது, பொம்பளைங்களுக்கு அதை சொல்லி வைக்கணும். அதே போல துணியை வந்து சில பேர் கூட்டுவாங்க, இந்த துண்டு எடுத்து அப்படி வீட்டை கூட்டுறது, தள்ளி விடுவாங்க, தள்ளி விட்டு பாய வச்சுக்கிறது. சில பேர் பாயாலையே கூட்டுறது, துணியை வச்சு கூட்டுறது. பாய வச்சு கூட்டுறவங்களுக்கு வறுமை ஏற்படும் எழுதுறாங்க, வறுமை ஏற்படும். இரவு வீட்டை கூட்டக்கூடாது, துணியால கூட்டக்கூடாது, பாய வச்சு தள்ளி விடக்கூடாது. முறையா பெருக்குகள் வைத்து செய்யணும், அது பகல்ல தான் செய்யணும். சில காரியங்களை கொண்டு நமக்கு நாமே நஷ்டங்களை உண்டாக்கி கொள்கிறோம். மார்க்கம் எல்லா விஷயங்களையும் தெளிவுபடுத்தி தந்திருக்கிறார். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் பார்க்கிறாங்கிற சிந்தனை இருக்கணும். அவரை உள்ள வச்சு மூடிட்டாங்க, மூடின பின்னால இப்ப அவருக்கு நஷ்ட சொல்லுது, பாத்தியா மூடிட்டானே. அவர் சொன்னாரு, அல்லாஹ்வுடைய உதவியை நம்பி இருக்கேன், அல்லாஹ் இருக்கிறது உண்மைன்னு சொன்னா என்ன அவன் பாதுகாப்பான். கொஞ்ச நேரம் ஆச்சு, மூடி கட்டிட்டு அவங்க போயிட்டாங்க. போன பின்னால அதுல இருந்து அப்படி மண்ணு கீழே உதிருது, இடத்துல மூணு மண்ணு கீழே விழுது, அப்படியே சின்ன செங்கல் விழுது, சின்ன செங்கல் அப்படியே தூசிகள் விழுது, ஓட்டை விழுது, ஒரு பெரிய கால் கீழே விழுது, வந்து அவர் தலையில அப்படி அசைச்சு விடுது. இது பார்த்தா என்னன்னு தெரியலையே. அப்ப யோசிக்கிறார், என்ன செய்வோம்? தன்னா வருது, திரும்ப தலையை ஆட்டுச்சு, அவருடைய தலையில தட்டுது, பார்த்தாரு, மூணாவது புடிச்சுக்கிட்டார், கண்ணால வருது, அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான், கால் உள்ள வருது, பிடித்துக் கொண்டார். பிடித்து அப்படியே அந்த கால் நல்ல ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, அப்படி மேல எழுந்துருச்சு. பார்த்தார், பெரிய சோதனை, சிங்கம் நிக்குது. என்ன நிக்குது? சிங்கம் நிக்குது. காலை உள்ள போயிட்டது சிங்கம். அவர் பதறிட்டார். அந்த கிடந்தும் அதாச்சும் பரவாயில்ல போல தெரியுது, அந்த இடம் பரவாயில்ல போல தெரியுது. கிடத்துக்குள்ள கிடந்தோம், கிடத்துக்குள்ள காலை உள்ள விட்டு இவர் தலையில் அடித்து தூக்கியது சிங்கம். தூக்கி இவர் வெளியிலே வந்து பார்க்கிறார், சிங்கம் நிக்குது. அந்த சிங்கம் ஒண்ணும் பண்ணல, அவரை தூக்கி நிறுத்திட்டு அப்படியே தலையசைத்து விட்டு போனது. அசரீதி கேட்டது, உங்களுக்கு அல்லாஹ் கேட்கிறான், உன் நம்பிக்கைக்கு கிடைத்த பதிலை நீ பார்த்தாயா? நஜ்ஜைனாக மினத் தலபி பித்தன. நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையை மட்டும் அப்படி வயிறை எழுத்துல பதிவு செய்யுங்க. நஜ்ஜைனாக மினத் தலபி பித்தன, உன்னை அழிவை தரக்கூடியதை விட்டும் அழிக்கக்கூடியதை கொண்டே காப்பாற்றினோம், நாசமாக்கக்கூடியதை கொண்டே நாசத்தை விட்டு காப்பாற்றினோம். சிங்க மனிதர்களை நாசமாக்கினோம், சிங்கத்தை வச்சே உன்னை கிணத்து நாசத்திலிருந்து காப்பாற்றினோம். இது உனக்கு புரிதில்லையா என்று அசரீதி கேட்ட போது அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி சொன்னார். அவர் சொன்னார், யா அல்லாஹ், நான் நம்பிக்கை உன் மீது கொண்டேன், எந்த காலத்திலும் நீ என்னை கைவிட மாட்டாய். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இதெல்லாம் கடந்த காலம் என்று நாம் ஒதுக்கி விட்டோம். இது பழமைவாதிகளுக்கு உள்ளது என்று பல பேர் ஒதுக்கி விட்டார்கள். இதுவெல்லாம் நம்மை போன்றவர்களுக்கு முடியாது என்று நாம் நினைத்துக் கொண்டோம். இல்லை, நான் உங்களை கொஞ்சம் நம்ப சொல்கிறேன், அல்லாஹ்வை கொண்டு நம்மை பாதுகாக்க முடியும் என்று நம்புங்கள். என் குடும்பத்தில் பரக்கத்து செய்ய முடியும் என்று நம்புங்கள். என் நோயை குணமாக்க முடியும் என்று நம்புங்கள். என் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்று நம்புங்கள். என் வாழ்க்கையை அவன்தான் எல்லா வகையிலும் நடத்த வேண்டும். இதுக்கு பேர் தான் தவக்குல். தவக்குலுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு, அதை சொல்லி முடிச்சுக்கிறேன். மக்களுடைய படத்திலிருந்து நிராசையாகிறார். மக்கள் கையில இருப்பது நிராசையாயிரும். இவங்களால ஒண்ணு நடக்காது. என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் சொல்ற அழகான வார்த்தை, வத்தவக்கல் அலல் ஹய்யில் லதி லா யமூத். அல்லாஹ்வை நம்புன்னு சொல்லணும்ல, என்ன சொல்றான் தெரியுமா? மௌத்தே ஆக மாட்டானே அப்படிப்பட்ட உயிர் உள்ளவனை நம்புவாயாக. குர்ஆனுடைய வசனம். மௌத்தே வராதே அப்படிப்பட்ட உயிர் உள்ளவனை நம்பு. ஏன்?
இந்த உலகம் இருக்குதே, இது தூங்கு உலகம். தூங்கு உலகம். யாரையாவது நம்பித்தான் ஆகணும். என் தொழிலாளியை நம்பினாதான் நான் வியாபாரம் செய்ய முடியும். என் தொழிலாளி என்ன நம்பினாதான் கடையில் நிற்க முடியும். என் மனைவி என்ன நம்பணும், நான் என் மனைவியை நம்பணும். இல்லைன்னா நான் வெளியூருக்கு போக முடியாது. என் மனைவி அப்படி போயிடுவாங்களோ, இந்த மாதிரி வெளியில போயிடுவாங்களோ, என் வாழ்க்கை நிம்மதி போயிடும். என் மனைவியை நான் நம்பணும். நான் வெளியில போறேன், என் கணவர் எப்படி இருப்பார், என் மனைவி நம்பணும். இது ஒரு தூங்கு உலகம். இன்னொருவரை தூங்கியே வாழ வேண்டும். நம்பிக்கை உலகம். யாரையாவது நம்பினால்தான் வாழ முடியும். அல்லாஹ் சொன்னார், ஒரு கணவன் மனைவியை நம்புவது, பிள்ளைகள் பெற்றோர்களை நம்புவது, இந்த நம்பிக்கை சரியா இருக்கலாம். என் வாப்பா நம்புறேன், என் தகப்பனார் என்ன பாதுகாப்பார், என் வாப்பா இருக்கிறாங்க, சந்தேகம் இல்லை, பாதுகாப்பார். இதுவரைக்கும் அவர் ஹயாத்தா இருக்கிறதையும் பாதுகாப்பார். ஒரு மனைவியை கணவன் பாதுகாப்பார், ஹயாத்தா இருக்கிற வரைக்கும். ஒன்றை மௌத்தா போயிடுவார். அல்லாஹ் சொன்னார், என்னை நம்புவாயாக, நான் என்றைக்கும் மௌத்தாக மாட்டேன். இது குர்ஆனுடைய செய்தி. வதவக்கல் அலல் ஹய்யில் லதீ லா யமூத், மரணமே வராதவனை நம்பு. அல்லாஹ் கொண்டு வராது, மௌத்தே வராது. அப்ப அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக, இந்த நம்பிக்கை பலப்படுத்துவானாக. அதனால தொழில் செய்யாம இருக்க கூடாது, ஒண்ணுமே இல்லாம இருக்க கூடாது. எல்லாம் செய்யணும், வியாபாரம் செய்யணும், தொழில் செய்யணும், குடும்பத்துல எந்த பிரச்சனைனாலும் அதை ஃபேஸ் பண்ணணும். ஆனா நம்பிக்கை அல்லாஹ் மேல வச்சுட்டு போ. ரெண்டு நாள் தொழிலுக்கு போகணும். நாம வீட்டுல சொல்லல, ஆஸ்பத்திரிக்கு போறேன், உங்களை ஒப்படைச்சிட்டேன், அல்லாஹ் என்னால ஒண்ணுமே முடியாது, கையில காசு இருக்குது, காசை வச்சு ஒண்ணும் நடக்காது, காசை வச்சு ஒண்ணும் நடக்காது. டாக்டர்களே கைவிட்டு எத்தனை பேர் குணமாயிட்டாங்க. டாக்டரே கைவிட்டாங்க. இந்த நோயெல்லாம் குணப்படுத்த முடியாது. நம்ம திருநெல்வேலி மாவட்டம் உங்களுக்கு தெரியும், ஒரு பிள்ளை 3 வயசு குழந்தை, அந்த பிள்ளைக்கு கேன்சர். கேன்சர் ஏன் வருது? அதுக்கு எத்தனையோ காரணம். ஆனா 3 வயசு பிள்ளைக்கு கேன்சர். எல்லா இடத்துலயும் கொண்டு போயாச்சு, பிள்ளையை காப்பாற்ற முடியல. மிகப்பெரிய ஆஸ்பத்திரி, தமிழ்நாட்டில் பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போயாச்சு. அங்கே அவங்க சொன்னாங்க இதுக்கு ஒன்றும் முடியல. கடைசி அவங்க என்ன பண்ணாங்க, எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய ஆட்களை கூப்பிட்டு வீட்டுல துவா ஓதிட்டு, நிறைய ஒவ்வொரு நாளைக்கு 10 பேர் 15 பேருக்கு முசாஃபிர்களை, விருந்தாளிகளை கூப்பிட்டு முசாஃபிர்களுக்கு சாப்பாடு கொடுத்து துவா செய்து, பள்ளிவாசல்களை போய் துவா செய்ய சொல்லி, அந்த மக்கள் எல்லாம் துவா செய்து அல்லாஹ்ட்ட முழுசா அவங்களும் சொல்றாங்க, டாக்டர் கடவுளா பார்த்து சரி பண்ணணும். சின்ன பிள்ளைதான், சரியா இருக்கிறதா, ஆனா இந்த பிள்ளைக்கு அந்த மெடிசன் தாங்க. அல்லாஹ்வுடைய கிருபை. இது நடந்து 18 வருஷம் ஆச்சு. அந்த பிள்ளைக்கு கிட்டத்தட்ட வயசு 21 வயசு. இன்னைக்கு ஹயாத்தா இருக்கு, இன்னும் ஹயாத்தா இருக்கு. டாக்டர்கள் கை விட்டாச்சு. 3 வயசுல கேன்சர், இன்னைக்கு 21 வயது ஹயாத்தாக இருக்கிறது. எப்படி முடிந்தது? நம்பிக்கை அல்லாஹ் மேல போட்டாங்க. நீ காப்பாற்றணும். முசாஃபிர்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, உலமாக்கள் வச்சு துஆ செய்தாங்க. அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொண்டார். அவன் தான் வாழ்வளிக்கிறான், அவன் தான் மரணம் அளிக்கிறான், அவன் தான் நோய் அளிக்கிறான், அவனே சுகமளிக்கிறான். கொஞ்சம் நம்பிக்கையை திருப்புங்கள். அப்போ தவக்குல் என்று சொன்னால் மக்களுடைய கையில் இருப்பதை நிராசையாகிடும். சொல்ல முடியாதுங்க, என் பணத்தை வச்சு ஒண்ண முடியாது. அல்லாஹ் கேட்கிறார். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய கையில் இருப்பது பலம் ஏற்பட, பலமான நம்பிக்கை ஏற்பட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட அசைக்க முடியாத நம்பிக்கையை நமது இதயத்தில் கொடுத்து விட்டார். அல்லாஹ்வுடைய நபி சொன்னார்கள், நீனே பலம் உள்ள மனிதன். வியாபாரத்தை ஆரம்பிச்சு பயப்பட மாட்டேன், தொழில் என்ன செய்ய போறோமோ, வியாபாரம் அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடுமோ, பயப்படாத. ஆரம்பிக்கிறது வந்து 2 ரக்காத் தொழுது விடு. அல்லாஹ் ஒப்படைச்சு ஆரம்பிக்கிறேன், நஷ்டமே வரக்கூடாது. அந்த நம்பிக்கையில நீ உறுதியா இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் நஷ்டத்தை கொடுக்க மாட்டான். நஷ்டம் வருமா? ஆரம்பிக்க முன்னாலே நீ தடுத்துடு. எனவே இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்பது என் நித்தம் வாழ்க்கையில் நான் கையாள வேண்டிய செய்திகளைத்தான் இங்கே தலைப்பாக தந்திருக்கிறார்கள். குடும்பத்தில் பிரச்சனைகள் வரலாம், பிரச்சனையின் போது அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கை உங்களுக்கு பலமாகட்டும். வாழ்க்கையில் நெருக்கடிகள் வரலாம், வருகிற போது அல்லாஹ்வை நம்புங்கள். வியாதிகள் வரலாம், அல்லாஹ்வை நம்புங்கள். நம்புகிறோம் என்ற பெயரோடு மாத்திரை சாப்பிடுறது இல்ல, டாக்டர்கிட்ட காட்டுறது இல்ல, அது விலகினோம். அது இஸ்லாம் விரும்பவில்லை. டாக்டர்கிட்ட போ, மாத்திரை சாப்பிடு, ஆனா அல்லாஹ்வை நம்பு, அவன கையேந்து. ஒரு அழகிய வாழ்க்கை இஸ்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. எனவே தவக்குல் என்ற அல்லாஹ்வின் நம்பிக்கை என்பதில் நாம் சரியாகி விடுவோம் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கை எப்பவும் ஜாலியா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா இருக்கும். அந்த நம்பிக்கையில் குறைந்து விடாதீர்கள். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற பயம் வேண்டாம், பீதி வேண்டாம், கவலை வேண்டாம். நீங்கள் தைரியமாக வாழுங்கள். நம்பிக்கையை அல்லாஹ் மீது போடுங்கள். பொறுப்புகளை அவரிடத்தில் வையுங்கள். அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக்குவானாக, என்னுடைய வாழ்க்கையை பிரகாசமாக்குவானாக, நமது குடும்ப வாழ்க்கையை பிரகாசமாக்குவானாக. எந்த சூழலிலும் நம்பிக்கை இழக்காமல் பாதுகாப்பானாக. நான் ஒரு செய்தி சொன்னேன், ஏன்னா இந்த பயான்ங்கிறது மிக மட்டும் இல்லை, இது சீடியில் பதிவாகும்.
நாளைக்கு இது அப்படியே வெளியில போயிருது. அதனால அங்கிருந்து போன் வரும். அதுக்கு ஒரு சம்பவத்தை ஆரம்பிச்சு இடையில விட்டுட்டீங்களே, ஒரு சம்பவத்தை ஆரம்பிச்சு இடையில விட்டுட்டீங்களே. அஹ்மத் இப்னு ஹதரவை என்று ஒரு செய்தி துவக்கினேன், அதை முடிச்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அஹ்மத் இப்னு ஹதரவை என்று ஒரு தெரியாது, எதனாலும் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, தைரியமான ஆளு. ஆனா அல்லாஹ் அவங்களை நம்பிங்க, யாராவது வந்து கேட்டாங்க வைக்கல, அவங்கள்ட்ட காசு இருக்காது, உடனே என்ன பண்றது, உங்களை கூப்பிடுறது, எப்பா ஒரு 10 வெள்ளியை கொடுக்குறேன், இந்த 10 வெள்ளியை வாங்கி அவங்க கொடுத்துறது, 10 வெள்ளி வாங்கி அவங்க கொடுத்துறேன். எதான் இருந்தாலும் அல்லாஹ் நம்புறவங்க விசாலமான ஆளு. என்ன நடந்துச்சுன்னா, உடம்பு சரியா படுக்கையில் ஆயிட்டாங்க, சக்கராத்து நேரம், எல்லாரும் வந்து பார்க்க வர்றாங்க. எல்லாரும் பார்க்க வர்றாங்கன்னா வீட்டுல கூட்டம் நிறைய இருக்குது. அவ்வளவு பேர் யாருன்னா, அவ்வளவு பேர் அவங்க கடன் வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு கடன் கொடுத்தவங்க வீட்டுக்கு வந்தாங்க. எல்லாத்துக்கும் பயம் என்னன்னா, படுக்கையில் விழுந்துட்டேன், எல்லாருக்கும் 50 வெள்ளி 100 வெள்ளி 200 வெள்ளி வாங்கியிருக்கிற, கிட்டத்தட்ட 70,000. மலேசியானால வெளியே வச்சு பேசுவாங்க, 70,000 வெள்ளி வாங்கியிருக்கிறேன். வாங்கிட்டு படுக்கையில் விழுந்தாச்சு, சக்கராத்து. இப்ப கூட்டம் வீட்டுல இருக்கிற கூட்டம் தான் என்ன சொல்ல, விசாரிக்க வந்தவங்க மட்டும் இல்ல, கடனை கேட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க உடனே நிக்கிறவங்க பூரா கடன் கொடுத்தவங்க, யாரும் ஒண்ணும் சொல்லவும் முடியல, படுக்கையில இருக்கிறாங்க, எல்லாம் வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் இன்ன ரூஹி வஹுனுன் ஃபி ஐதி, கிருபை உள்ளவனே, ஒரு செய்தி நான் அதை சொல்லி முடிக்க போறேன். யா அல்லாஹ், என் உயிர் இவர்களின் கையில் அடமானமாக வைக்கப்பட்டிருக்கிறது. என் உயிர் இவர்களின் கையில் அடமானமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க கையில இருக்குது, எல்லாருக்கும் நான் கடன் கொடுக்கணும். ஏன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு ஜனாசா வந்துச்சு, வந்த உடனே கேட்டாங்க, அல்ல அலைஹித்தை, இந்த ஜனாசா கடனாளி யாருன்னு கேட்டாங்க. இல்ல அப்படின்னா எல்லாரும் சஃபுல் இல்லைங்க, தொலை வச்சாங்க. அடுத்த ஒரு ஜனாசா வந்துச்சு, இந்த ஜனாசா கடனாளியா? ஆமா, சல்லு வலா சாஹிபிக்கும், நீங்களே தொலை வச்சுக்கோங்க, நான் தொலை வைக்க மாட்டேன். என்ன நாயகமே, கடனாளியா மௌத்தானா நான் தொலை வைக்க மாட்டேன். அல்லாஹ் நம்ம கடனாளியா இல்லாமல் பாதுகாப்பானாக. நம்ம குடும்பத்துல யாருக்கும் ரூபு தெரியும்போது கடனாளியா இருந்துடக்கூடாது. செழிப்பா வாழணும், செல்வாக்கா வாழணும், பரக்கத்தோடு வாழணும். போகும் போது சந்தோஷமா போகணும். இன்ஷா அல்லாஹ் பயந்து பயந்து போகக்கூடாது, அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு சந்தோஷமா போகணும், செழிப்பா போகணும். அப்ப அவங்க கேட்கிறாங்க அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ், என் ரூஹ் இவங்க கையில அடமானமா இருக்குது, இந்த கடனை கொடுக்காம என்ன நீ மௌத்தாக்கிறாதன்னு கேட்டாங்க. என்னங்க இருக்கு கையில? வியாபாரம் செய்ய முடியுமா? வெளியில போக முடியுமா? படுத்த படுக்க என் உயிர் அவங்க கையில இருக்குது, இவங்க கடன் அறப்படாமல் என் ரூப நீ வாங்கிடக்கூடாது யாருதான் கேட்டான். அப்படி கேட்ட அடுத்த நிமிஷம் வெளியில் ஒருத்தர் கதவை தட்டுறார். கதவு தட்டப்பட்டது. உடனே கதவை திறந்தார். கதவை திறந்தார். அங்க ஒருத்தர் நிக்கிறார் பையோடு. அவர் சொன்னார், எல்லாரும் வெளியில வாங்க, அவங்க கடன் கொடுத்தவங்க யாரு? நாங்க தான். அவ்வளவு வெளியில வாங்க, வெளியில வரான்னு. இவ்வளவு பேர் வெளியில வந்தாங்க. உங்களுக்கு எவ்வளவு? எனக்கு 2000 வெள்ளி, உங்களுக்கு 3000. எல்லாருக்கும் கொடுத்தார். கொடுத்து முடிச்சு அவ்வளவு பேருக்கு முடிஞ்சிட்டு இப்போ இவங்க சொன்னாங்க, எல்லாருக்கும் நான் கடன் அடைச்சிட்டேன்னாங்க. அப்படின்னு அவங்க உடனே மேல பார்த்தாங்க, அல்லாஹும்ம ஃபஹலி அபுவாப ரஹ்மத்திக், யா அல்லாஹ், உன் ரஹ்மத்தின் வாசலை திறந்து வைப்பாயாக என்று சொல்லி அவர் ரூஹ் பிரிஞ்சிட்டு, ரஹ்மத்தின் வாசலை திறந்துரு, நான் வந்துடுறேன். கதவை தட்டப்பட்டு வெளியில கூப்பிடுறேன், வாங்க எல்லாரும், நான் கடனை கொடுத்துறேன். அவ்வளவு கடன் அடப்பட்டுச்சு. எங்க அல்லாஹ், நம்முடைய அல்லாஹ் இப்படிப்பட்டவன். நம்ம அல்லாஹ், நம்ம அல்லாஹ் இப்படிப்பட்டவன். என் உயிர் பிரிக்கிற போது என் தேவையை முடிக்காம பிரிக்கிறது இல்லை, என் நாட்டை நிறைவேறாம அல்லாஹ் என் உயிரை கொடுக்கிறது இல்லை. நம்ம நம்பிக்கையை பலப்படுத்துவோம் என்று சொன்னால் நம்மை விட மகான்கள் யாரும் இல்லை. அல்லாஹ்வே, எங்களை அப்படிப்பட்ட சீதேவிகள் ஆக்கிறியா அல்லாஹ், நல்லவர்கள் ஆக்கிறியா அல்லாஹ், நம்பிக்கையாளர்கள் ஆக்கிறியா அல்லாஹ். நாங்கள் பலகீனமானவர்கள் யா அல்லாஹ், குறைவுடையவர்கள் யா அல்லாஹ், உன்னை பல காலம் சரியாக நம்பவில்லை. இல்லை இல்லை, உன்னை புரியவே இல்லை யா அல்லாஹ், உன்னை புரியவே இல்லை. உன்னை புரிந்து வாழ தௌஃபீக் செய்வாயாக. சோதனைகளை விட்டு பாதுகாப்பாயாக, நெருக்கடிகளில் இருந்து பாதுகாப்பாயாக, கடன் காட்சிகளை விட்டு பாதுகாப்பாயாக, நோய் நம்பளங்களை விட்டு பாதுகாப்பாயாக, எதிரிகளை விட்டும், பொறாமைக்காரர்களை விட்டும், தீக்களிப்பவர்களை விட்டும், சீவினையாளர்களை விட்டும், அராஜகம் செய்கிறவர்களை விட்டும் எங்களை, எங்கள் மக்களை, குடும்பத்தார்களை பாதுகாப்பாயாக. கடைசி நேரத்தை யா அல்லாஹ் ஈமானோடு, உன் மீது அன்போடு, நீ எங்களை ஆதரவோடு எங்கள் ரூஹை கைப்பற்றுவாயாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு